வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி சூப்பராக சேப்பங்கிழங்க வச்சு என் ஸ்டைலில் ஒரு ரோஸ்ட் தாங்க உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அவ்வளோ எம்மையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு 1/2 kg சேப்பங்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி விட்டுடுவோம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிட்டு வர ஸ்டார்ட் ஆகும்போது சேப்பங்கிழங்க இதில் போட்டுடலாம். ஸோ எல்லா சேப்பங்கிழங்கு இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஒரே ஒரு சேப்பங்கிழங்கை எடுத்து கரண்டி வச்சு இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உடையணும். ஸோ ரொம்ப குழையக்கூடாது. இப்போ எல்லா சேப்பங்கிழங்கையும் அதெல்லாம் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா பீஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சிடலாம். இப்போ வானலில் எண்ணெயை போட்டுடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்படி போட்டால் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நம்மளுக்கு சூடாக இருக்கும்போது சேப்பங்கிழங்கை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 1/2 இது வரும். அப்புறம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அழகாக மேலே வரும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாமே பொரியட்டும். கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயம், நல்ல காரப்பொடி நான் எனக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், நல்ல பெரிய ஸ்பூனில். அதையும் எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் இதில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃப்ரை கொடுத்துருங்க. அரிசி மாவையும் போட்டுடுங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து அந்த பச்சை வாடெல்லாம் போய் நமக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேப்பங்கிழங்கை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதில் போட்டுட்டு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெயை அது மேலே விட்டுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோ எம்மையாக இருக்கும் இந்த ரோஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பெருங்காய பொடி கொஞ்சம் கூட போடுங்க, அப்போ தான் நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிஷ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய், வணக்கம்.